வெல்கம் டு JPF கிச்சன். இன்னைக்கு சிக்கன் லசானியா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமா பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சமா கல்பாசி, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில பவுடர் பண்ணிக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் 4 பல்லு பூண்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் கர்ட் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிருக்கோம்ல அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் பண்ண விட்டுறலாம். கப் பிளெயின் ஃப்ளோர் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட் கூட எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு சப்பாத்திக்கு மாவு எப்படி பிசைவோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து டைட்டாக மாவு பிசைங்க. இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்ச மாவை டேபிள் டாப் கொண்டு வந்து மாவு தூவி ரோலிங் பின்ன வச்சு எவ்வளோ தூரம் உங்களால் இந்த மாவை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு எந்த பேனில் நம்ம லசானியா செய்ய போகிறோமோ அந்த பேன் சைஸ்க்கு ஏற்றாப்புல நம்ம இந்த ஷீட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு பிளேட் இல்லைன்னா ட்ரே மேலே அது ட்ரை ஆக விடலாம். எவ்வளோ தின்னாக அதை ரோல் பண்ண முடியுமோ அவ்வளோ தின்னாக ரோல் பண்ணிக்கணும். ஷீட்டுக்கு கீழே இருக்க நம்மளோட விரல் அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும். 20 மினிட்ஸ் வெயிட் பண்ண முடியாது. நம்ம சீக்கிரமே ட்ரை பண்ணணும்னு நினச்சா ஹேர் ட்ரையர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் சாஸ் ஒன்று செஞ்சுக்கலாம். ஸோ பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி மெல்ட் ஆன பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் பிளெயின் ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். எந்த லம்ஸும் இல்லாமல் கிண்டிகிட்டே இருங்க. 1 கப் மில்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் பெப்பரும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒயிட் சாஸு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் ஒன்று செஞ்சுக்கலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு மெல்ட் ஆகட்டும். ஒரு மீடியம் சைஸ் அனியன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு நான் மஷ்ரூம் சேர்த்துருக்கேன். அப்புறம் சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனில் இருக்க தண்ணி அப்புறம் மஷ்ரூமில் இருக்க தண்ணியிலே நல்லா குக் ஆகட்டும். இந்த மாதிரி தண்ணிலாம் போன பிறகு கொஞ்சம் திக்காகும். அந்த டைம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 30 பல் பூண்டை இந்த மாதிரி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்காங்க. ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு முழு தக்காளியை கொதிக்கிற தண்ணியில் போட்டு அதோட ஸ்கின் பீல் ஆகிற வரைக்கும் உள்ளே இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஒரு 15 வரமிளகா, அதில் நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகாவும் சேர்த்துக்கோங்க கலருக்காக. ஸோ அந்த பாய்லிங் வாட்டரில் ஜஸ்ட்டு நம்ம போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து அது அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம வேக வச்சுருக்க தக்காளியும் அந்த வரமிளகாவையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். பேனில் 1/2 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல கார்லிக், அதை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி இது கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லியோட அந்த தண்டு இருக்குல்ல அது மட்டும் சேர்த்துக்கலாம். இலை தேவையில்லை. அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் வரமிளகாயும் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த சாஸ் வந்து திக் பண்ணுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவருக்கு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி இது கூட சேர்த்து அது திக்காகிற வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருந்துட்டு திக்கான பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ லசானியா ஷீட்ஸ் வச்சு நம்ம பண்ணி வச்சுருக்க சாஸ் எல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் 25 மினிட்ஸ் இதை குக் பண்ணலாம். சீஸ் எல்லாம் மெல்ட் ஆயிரும். இப்போ இது குக் ஆகிடுச்சு. நமக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு ஸ்லைஸ் பண்ணிக்கலாம்.
ஸ்லைஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.